கேன்வாவில் எப்படி யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். கேன்வான்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜுக்குள்ளே உள்ளே போகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம என்ன மாதிரியான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கான லோகோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம மேலே சர்ச்சில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கீழே காமிக்கும். யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஏகப்பட்ட டெம்ப்ளேட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதில் ஃப்ரீயாகவும் டெம்ப்ளேட் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ப்ரோ டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். ப்ரோன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து காசு. அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்டர் மார்க்கும் ஆட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளான ஒரு டெம்ப்ளேட் வந்து எடுத்திருக்கேன். இந்த டெம்ப்ளேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மேலே இருக்கு இல்லையா, பிகமிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நம்ம எங்கே வேணுமோ அங்கே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது கீழே பார்த்தீங்கன்னா விலாகர்ன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இதுக்கும் நம்ம வந்து வேறு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா டு மை சேனல்னு கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கான ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டெலீட் பண்ணிவிட்டு வேறு இமேஜ் வச்சுக்கலாம். இல்லைனா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இந்த இமேஜஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்களா அந்த கலர்ஸ் மாற்றிக்கலாம். தென் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா எலமெண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். நம்ம வந்து வேறு இமேஜ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அப்லோட் ஃபைலில் போய்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கீழே 2 இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அப்லோட் ஃபைலில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம இமேஜ் வச்சுக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம மேலே அந்த பிகமிங் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேறு நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நேம்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கணும். நான் சும்மா ஒரு சாம்பிளாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஃபோட்டோஸ் வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கீழே 2 இமேஜ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இமேஜ் வைக்கிறதுனால ஃப்ரேமை டெலீட் பண்ணிடுறேன். அதாவது இமேஜை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு அந்த இருந்த இமேஜ் இடத்துல வந்துட்டு நான் இப்படி இந்த விநாயகர் இமேஜ் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் ட்ராக் பண்ணி இழுத்து அதே இடத்துல நான் வச்சுக்கிட்டேன். அதில் ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் டவுன்லோட் கொடுக்க போகிறேன். டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த பிஎம்ஜி ரெக்கமெண்டட் சஜஸ்ட்னு இருக்கும், அதிலே தான் இருக்கணும். இங்கே எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் பிஎன்ஜி அப்படின்ற அந்த எல்லோ எனர்ஜெட்டிக் அப்படின்ற அந்த விலாக் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து நமக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் எம்டியாகவே ஒரு யூடியூப் தம்ப்நெயில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், நான் எந்த டெம்ப்ளேட்டுமே யூஸ் பண்ணாமல் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த க்ரியேட் எ டிசைன் இருக்குது இல்லையா, அந்த க்ரியேட் எ டிசைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த எம்டி பேஜ் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். இதில் போய்ட்டு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஹெட்டிங்காக வச்சுக்கலாம், சப் ஹெட்டிங்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்காக சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு பெரிய டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எழுதிக்கலாம். பாட ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கான டெக்ஸ்ட் இங்கே கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹவு டு ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஸோ அதை மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் வந்து என்ன மாதிரியான ஸ்டைலில் வேணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து நமக்கு அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரியான எஃபெக்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்து ரவுண்டில் இருக்கணுமா, ரவுண்ட்னஸாக இருக்கணுமா, ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணுமா, இல்லை டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி நம்ம வந்து கேன்வாவில் எப்படி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது. இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து எஃபெக்டை வந்து மாற்றி மாற்றி பார்க்குறேன், எது வந்து நல்லா இருக்குன்றதை செக் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு கலரு மாற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வித்தவுட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாமலே நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் சப்ஹெட்டிங் வந்து ஒன்று கொடுக்குறேன். சப்ஹெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் டைட்டிலுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதோட ஃபாண்ட்டோட சைஸையும் நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேன்வா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் நேமுக்கு பக்கத்துலேயே அதோட சைஸை கொடுத்துருக்காங்க, கலரு, போல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைட்டில் வந்து எப்படியெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், திக்னஸ் வச்சு பார்க்குறேன். அதில் இந்த ஃப்ரம் யூடியூப் அப்படின்றது எவ்வளோ திக்னஸாக மாறுதுன்னு பாருங்கள். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட்டு கலரை ஃபாண்ட்டை இதை மாற்றுறேன், ஸ்டைலை மாற்றிட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே டச் பண்ண எனக்கு வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து மாறிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கேன்வா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூடியூப் தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு அதுவே ஃப்ரீ டிஃபைன்ட்டாக யூடியூப் தம்ப்நெயிலுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூடியூப் தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, எலமெண்ட்ஸ் அப்படின்னு சைடில் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணோம்னா சர்ச் இருக்கும். சர்ச்சில் போய்ட்டு நான் மணி ரிலேட்டடாக தானே நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அதுக்கு ரிலேட்டடாக இமேஜ் எடுக்கிறேன். மணின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் வரும். இதில் நமக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோ இமேஜ் இருக்கும், ஃப்ரீ இமேஜ் இருக்கும். நான் ஃப்ரீ இமேஜை தான் சூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபுல்லுமே வந்து அந்த தம்ப்நெயில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹவ் டு ஏர்ன் மணின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே அதுக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜ் தூக்கி வச்சுட்டேன். ஸோ இன்னமும் நீங்கள் ஏதாவது நீங்கள் இதில் வெரைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அனிமேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜிஃப் ஃபைல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கிராஃபிக்ஸ் நிறையா வருது. இதில் ஒரு கிராஃபிக்ஸ் தூக்கி உள்ளே வச்சாலுமே அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சும்மா ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி உள்ளே எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலர்ஸும் நிறையா இருக்குது. கலர்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் சிம்பிள் தான். நிறைய இருக்குது, லேயர் இருக்குது, லேயர் பை லேயர் இருக்குது, ஒரு லேயருக்குள்ளே இன்னொரு லேயர் தூக்கி வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சேவில் போய்ட்டு என்ன பண்ணிடலாம், ஷேருன்னு இருக்கு இல்லையா, ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த டவுன்லோட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.